ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி மீதி ஆகிற ஒயிட் ரைஸை என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய கொஷின் தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ்க்குமே இருக்கிற ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி மீதி ஆகிற ஒயிட் ரைஸை நான் எப்படி காலி பண்ணுவேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிட்டு 2 கார்லிக் இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு வச்சுட்டு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே ஆனியன் நான் மீடியம் சைஸ்லேருந்து 2 பெரிய ஆனியன் எடுத்திருந்தேன். ஆனியனையும் அது கூட க்ரீன் சில்லியையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கோல்டிஷில் வரும்போது நான் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே சேர்த்திருக்கேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வெஜ்ஜீஸ் நல்லா குக் ஆகும்போதே கொஞ்சமாக தேவையான மாதிரி சால்ட்டை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது கூட பிளாக் பெப்பர், ஆர்கனோன்ற எல்லா ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக டொமேட்டோ சாஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வச்சுருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணோன்னா இதை நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி நான் மீதியாக இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவேன். நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணி காலி பண்ணுவீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சூடான ரைஸாக இருந்துச்சுன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம். இது கூட எக்கு தனியாக ஃப்ரை பண்ணி கூட நம்ம எக் ரைஸ் மாதிரியும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி இதை காலி பண்ணுவீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.